ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி வெற்றியின் பவனி கடந்து சென்ற நாளுதான் இந்த நாள். அவர் வெற்றியின் பவனியாக இந்த நாளில்தான் இந்த உலகத்துடைய எல்லா காரியத்தையும் அவர் வெற்றி சிறந்ததின் நாள்தான் இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் நினைவு கூறுகிற நாளாக என்ன செய்கிறது இருக்கிறது. இதை குறித்ததான சத்தியத்தை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதனுடைய பிள்ளைகள் நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய 2 சீஷர்களை என்ன செய்கிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்தில் கழுதையின் குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறதை என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் 2 சீஷர்களை அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது நமக்கு தருகிற சத்தியம்தான் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, கட்டப்பட்டிருக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்கிறார். முதலாவது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை குருத்தோலைகளை பிடித்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட நமக்கு இன்னைக்கு கைகளில் குருத்தோலை பிடிக்கிறது கிடையாது. ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய கைகளிலேயும் தங்களுடைய வீடுகளிலேயும் தங்களுடைய திருச்சபைகளிலேயும் அநேக அலங்காரங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறது, அலங்கரிக்கிறது உண்டு. அலங்கரிக்கிறது என்னுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். முதலாவது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அவிழ்க்கப்பட வேண்டும். எது அவிழ்க்கப்பட வேண்டும்? பாவ கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு எத்தனை வெற்றி பவனியில் பங்கு கொட்டாலும் சரி, அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. எது பாவம்னு கர்த்தர் உணர்த்துகிறாரோ, ஜெபம் பண்ணாதது பாவம்தான், ஆண்டவரை தேடாதது பாவம்தான், ஆலயத்துக்கு செல்லாதது பாவம்தான், நம்முடைய சரீரத்தை போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுத்துகிறது பாவம் தான், முறுமுறுக்கிறது பாவம்தான், எரிச்சலாக இருக்கிறது பாவம்தான், கோவப்படுத்துகிறது பாவம்தான். இப்படி பாவத்தின் தன்மையெல்லாம் நம்மளுக்குள் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த பாவத்தையும் பாவ பழக்க வழக்கங்களிலும் இருந்து தேவன் முதலாவது அவிழ்க்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு தான் காத்திருக்கிறார். இதனை பாவத்திலிருந்து முதலாவது கட்டவிழ்க்கப்பட்டதான் நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்குரிய அடையாளம் என்பதை நீ என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். 2வது, இயேசு அங்கே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போனார்கள். தம்முடைய சீஷர்கள் போன அவர்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினார்னா, நீங்கள் அங்கே இருவழி சாலை இருக்கிறது, அதில் கழுதையுடைய குட்டியும் கட்டியிருக்கை காண்பீர்கள். இது யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இதை என் ஆண்டவருக்கு தேவை என்று என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் என்ன செய்தார், அனுப்பினார். அதே போல போனார்கள். கழுதையின் குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அவிழ்க்கும் பொழுது கேட்கிறார்கள், என் ஆண்டவருக்கு தேவை. எதிர்வார்த்தை யாருமே என்ன செய்யவில்லை, பேசவில்லை. 2வது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இயேசுவிடத்தில் அந்த கழுதையை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் இயேசுவிடத்தில் வராதபடி என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறார்கள். நாம் இயேசுவிடத்தில் வர வேண்டும். நம்முடைய குடும்பம் இயேசுவிடத்தில் வர வேண்டும். மற்றவர்களை இயேசுவிடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அழைத்து கொண்டு வர வேண்டும். இதற்குத்தானே கர்த்தர் நமக்கு என்று சொல்லி என்ன செய்த, நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகர் என்ன, ஆலயத்துக்கு போகாதவங்களாம் இன்றைக்கி தான் ஆலயத்துக்கு போவாங்க. ஏன் தெரியுமா, குருத்தோலையை பிடிக்கணும், குருத்தோலையை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபேக்ஷனாகவே என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் அநேகர் காணப்படுகிறார்கள். ஏன் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது, இதோடைய பின்னணியை என்னன்னு தெரியாது, இதில் ஆண்டவர் சத்தியத்தை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று என்ன செய்யாது, அவர்களுக்கு தெரியாது. இயேசுவிடத்தில் எத்தனை பேரை நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு அந்திரேயா தான் ஒரு பேதுருவை என்ன செய்து கொண்டிருக்கிறான், அழைத்து கொண்டு வருகிறான். நாம் இன்றைக்கு அநேக அந்திரேயாவாக இருக்க வேண்டும். அநேகர் இயேசுவிடத்தில் வருவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஒரு கழுதை என்னச்சுன்னா இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த இயேசுவிடத்தில் வந்த கழுதையை தான்
கர்த்தர் அந்த கழுதையை என்ன செய்தார்? பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பாக அது இருவழி சாலையில் கட்டப்பட்டிருந்தது. இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பாக அந்த கழுதை அட்ரஸ் இல்லாத கழுதையாக இருந்தது. அதுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பிறகு அநேகர் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், கழுதையின் மேல் வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை வெட்டிகளெல்லாம் வீதிகளில் என்ன செய்கிறார்கள்? பரப்புகிறார்கள். அப்போ அது ஒரு வெற்றியின் பவனியாக அந்த நாட்களில் ராஜா வரும் பொழுது இப்படி தான் என்ன செய்வார்கள்? கழுதையின் மேல் ஏற்றி மரக்கிளைகளை கொண்டு வந்து என்ன செய்வார்கள்? ஓசன்னா ஓசன்னா. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள். எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரே ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரே என்ன செய்ய சொன்னால் எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும் என்பதுதான் என்ன செய்ய சொன்னால் அர்த்தம். அப்படி என்றால் கர்த்தரால் அந்த கழுதை பயன்படுத்தப்பட்டது. இதற்கு சீசர்கள் என்ன செஞ்சாங்க? 2 சீசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பேர் தெரியல. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. அந்த கிராமத்தின் பேரும் தெரியலை. அந்த எஜமான், அந்த கழுதைக்குடைய எஜமான் யார்? அவங்களுடைய பேர் என்ன தெரியலை. ஆனால் சீசர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போனார்கள். கீழ்ப்படிந்து போனது நிமித்தம்தான் சீசர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார், கழுதையையும் கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? இன்றைக்கு பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? நீர் என்னை பயன்படுத்துகிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் மூலமாய் மகிமைப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நிச்சயமாய் நீங்கள் சொல்லி பாருங்கள். பாவத்திலிருந்து கட்டவிழ்த்து பாருங்கள். இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். இதுதாங்க வெற்றி பவனி. இதுதான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? வெற்றியை தருவார். இந்த நாட்களில் நம்ம கையில் குருத்தோலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் மகிமையான பரலோகத்திற்கு நம்ம போவோம். வெற்றி சிறந்தவர்கள் கைகளில் என்ன செய்ய சொன்னால் ஆண்டவர் சிங்காசனத்திற்கு முன்பாக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு நாள் குருத்தோலைகளில் கைகளில் ஏந்தி கொண்டு வெற்றி பவனியில் நம்ம நிற்க ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே இன்மைக்குரிய காரியத்தை தேடாமல் மறுமைக்குரியதையே நம்ம என்ன செய்வோம்? நோக்கி இருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பேசின சத்திய வார்த்தைக்காக நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, பிள்ளைகள் இன்னும் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. இயேசுவிடத்தில் வர வேண்டியது இருக்கிறது. தேவனால் பயன்பெற வேண்டியது இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு உடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய கிருபதாரும். இந்த வெற்றியின் பவனி எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பது தான் வெற்றி ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவர் அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.